ஒரே விஷயம் தான். ஆனா அதை எப்படி சொல்றோம், எந்த ஆங்கிள் காட்டுறோங்கிறத பொறுத்து நம்மளோட முடிவுகள் அப்படியே மாறி போயிடும். இதுக்கு பேர் தான் ஃப்ரேமிங் எஃபர்ட். லாஜிக்கலா பார்த்தா ரெண்டு ஆப்ஷனும் ஒண்ணுதான். ஆனா ஒண்ணு லாபம் மாதிரியும் இன்னொன்னு நஷ்டம் மாதிரியும் ஃப்ரேம் பண்ணினா நம்ம மனசு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணும். இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு புது ட்ரீட்மெண்ட்டை பத்தி டாக்டர் வந்து சொல்றாருன்னு வைங்க. ஆப்ஷன் ஏல உள்ளவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தா 90% பிழைக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. ஆப்ஷன் பி ல உள்ளவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தா 10 பேர் இறக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. ரெண்டு ஆப்ஷனும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது இல்லையா? ஆனா பெரும்பாலான மக்கள் ஆப்ஷன் ஏல இருந்தவங்க தான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மனசு பாசிட்டிவ் விஷயங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. இந்த ட்ரிக்கை நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைய இடத்துல பார்க்கலாம். மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்ல 95% கொழுப்பு இல்லாத இறைச்சி வெஸ் 5% கொழுப்பு உள்ள இறைச்சி எது உங்களுக்கு பிடிக்கும்? 95% கொழுப்பு இல்லாத இறைச்சி. இந்த வார்த்தைகள் பாசிட்டிவ் ஆங்கிள் காட்டுது. மக்கள் மனசுல ஒரு லாபத்தை பற்றிய உணர்வை உருவாக்குது. அதாவது நான் 95% நல்ல ஆரோக்கியமான பகுதியை வாங்குறேன். இது தயாரிப்பு மீதான ஈர்ப்பையும் நம்பிக்கையும் அதிகரிக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 5% கொழுப்புள்ள இறைச்சி. இந்த வார்த்தைகள் நெகட்டிவ் ஆங்கிள் காட்டுது. மக்கள் மனசுல இது ஒரு நஷ்டம் இல்லனா குறைபாடு பற்றி உணர்வை உருவாக்குது. அதாவது இந்த இறைச்சியில கொழுப்பு இருக்குது, இந்த காரணமா நம்ம மனசு கொழுப்பு கொண்ட அந்த 5% என்ற சின்ன குறைபாட்டை கூட பெருசா பார்க்கும். ஒரு அரசியல் எடுத்துக்கோங்களேன். ஒரு திட்டத்தோட நன்மைகளை மட்டுமே பேசுறது இல்லனா அதோட விளைவுகளை பயமுறுத்தி பேசுறது. இன்னொரு எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா முதலீடு லாப வாய்ப்பை பத்தி பேசுறதுக்கும் நஷ்டத்துல இருந்து தப்பிக்கிற வழியை பத்தி பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ அடுத்த தடவை நீங்க ஒரு முடிவு எடுக்கும் போது ஒரு நிமிஷம் யோசிங்க, இந்த விஷயத்தை எனக்கு எப்படி ஃப்ரேம் பண்ணி காட்டுறாங்க, இதுல வேற ஆங்கிள் ஏதாச்சும் இருக்கா? இந்த சின்ன கேள்வி உங்களோட முடிவுகளை இன்னும் தெளிவாக்கும், புத்திசாலித்தனமாக்கவும் உதவும். அப்டேட் ஆகுங்க, அலர்ட் ஆகுங்க.